நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 36 நாம் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் என்பதை நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்துக்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இப்பொழுதும் நாங்கள் சிந்திக்க போகிறதான இந்த வேத பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசி எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணி நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும், அதோடு கூட தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவும் தேவரீர் இந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்கு உதவ வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். கர்த்ததாமே அப்படி செய்யும். இந்த நேரத்தை உங்களுடைய கருத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். ஆவிக்குரிய நிலையில் நாம் எங்கே இருக்கிறோம், அதாவது எங்கு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், சரிங்களா? ஆவிக்குரிய நிலையில் நாம் எங்கு இருக்கிறோம். இந்த கேள்வி அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, இல்லைங்களா? அப்படி நம்ம கேட்டு பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலையில நாம் எங்கு இருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், இப்பொழுது எங்க இருக்கிறோம், சரியான பாதையில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம வெறுமனே அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, கடவுள் சொன்ன விதத்துல வாழாம நம்ம வெறுமனே அப்படியே இருந்துகிட்டு நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொண்டு நடக்கிறோமா, இல்ல கடவுள் சொன்ன விதத்துல ஒரு நாளும் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நாளுக்கு நாள் மர்வமாகி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த விதமான கேள்விகள் கேட்டு பார்க்கிற பொழுதுதான் அதுல இருந்து அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம், இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேங்கி போன மாதிரி அப்படியே நின்று விடுவோம், இல்லைங்களா? கொஞ்ச நாள் ஆக ஆக அது பெரிய சோர்வையும் பலவீனத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி, அதாவது பவுல் பர்னபாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இல்லைங்களா? நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பவுல் பர்னபாவிடத்துல சொல்றத பார்க்கிறோம் இந்த வசனத்துல, இல்லைங்களா? அப்போஸ்தலர் 15:36 நம்ம அதை வாசிக்க கேட்டோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, பர்னபாவும் பவுலும் இந்த ஊழியத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் முதலாவது மிஷனரி பிரயாணமாக போகிறத நமக்கு அப்போஸ்தலர் 13-14 அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் ஒரு தூர பிரயாணமாக போய் அங்கே கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய பிரயாணமா போறாங்க. முதல் மிஷனரி பிரயாணமாக பர்னபாவும் பவுலும் போறத நம்ம பார்க்கறோம், இல்லைங்களா? அதுதான் 13-14 அதிகாரத்துல இருக்கு. அப்படி அவர்கள் அந்த முதலாவது மிஷனரி பிரயாணம் போய் பட்டணங்கள் தோறும் நிறுவிய அந்த சபை இருக்குது, இல்லைங்களா? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி முன்னேறி வருகிறார்கள் அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி பவுல் பர்னபாவை அழைக்கிறதான் நாம வாசிக்க கேட்டோம். முதல் மிஷனரி பிரயாணத்துல போய், இல்லைங்களா, கலாத்திய நாட்டு சபையெல்லாம் அப்பதான் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படி போய் ஏற்படுத்தி வைத்து வந்தாங்க, இல்லைங்களா? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி முன்னேறி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய சக ஊழியனான பர்னபாவை அழைக்கிறதான் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க பவுலுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்க, இல்லைங்களா? அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்களா அப்படின்னு அறியறதுக்கு பவுலுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கணும், இல்லைங்களா? வெறுமனே வசனத்தை சொல்லி சபை ஸ்தாபிக்கப்பட்டுட்டு மட்டும் விட்டுட்டு போறதில்ல, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார்கள், இல்லைங்களா? அங்க சபையை ஏற்படுத்தி அங்க ஊழியக்காரர்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டாலும் இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? போய் பார்க்க வேண்டும், இல்லைங்களா? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவர்களாகத்தான் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா?
அப்ப பவுல் அந்த விதத்துல ஆர்வமாக காணப்பட்டதை பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம கலாத்திய நிருபத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் நம்முடைய மாலை ஆராதனையில. அதுல நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். பவுல் மெய்யான சுவிசேஷத்தை அறிவித்து அப்படி ஏற்படுத்தப்பட்ட சபை சில நாட்கள்ல சில காலங்களுக்கு பின்பதாக அங்கே கள்ள போதனை போலி போதனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டும் போதாது, ரட்சிக்கப்படுறதுக்கு கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு போலியான காரியத்தை அங்க விதைத்திருக்கிற பொழுது அந்த மக்கள் ஏற்கனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை அடைந்திருந்தும் இப்ப பக்க வழியாக வந்த அந்த மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு பல காரியங்களை செய்வதற்கு முயற்சிக்கிறத நம்ம பார்க்கறோம். அது எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிறத காட்டி பவுல் அருமையாக கலாத்திய நிருபத்தை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். கலாத்திய நிருபத்துல அதைத்தான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ஏற்படுத்தி இருக்கிற சபைகள் இல்லைங்களா, அது எப்படி இருக்கு இல்லைங்களா. நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டங்கள் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் பாருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லைங்களா. 2வது மிஷினரி பிரயாணத்துக்கு போறதுக்கான காரியமாகத்தான் இதை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த வசனத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம கிறிஸ்துவர்களாக எப்படி தேவனோடு நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்தறிய வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஒரு நாளும் நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது, செஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம். விசேஷமா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம் இல்லைங்களா. நாம ஆவிக்குரிய நிலையில முன்னேறுகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் இல்லைங்களா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு வரேனா. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நான் அடிக்கடி சொல்றத, ஒரு குழந்தை இருக்குது, அது பிறந்திருக்குது. அந்த குழந்தை ஒரு வருடம் கழித்து வந்து அதை பார்க்கிற பொழுது அது வளர்ச்சி அடைந்திருக்கிறத பார்க்க முடியும். 2 வயசு 3 வயசு வருகிற பொழுது அது துடிப்போடு வளர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். 5 வயது வருகிற பொழுது அது ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறத, நல்லா பேசுறத பார்க்க முடியும் இல்லைங்களா. இப்போ 1 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையை வந்து பார்க்கிற பொழுது அது தவளவே இல்லை, அப்படியே படுத்து கிடக்குதுன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. வச்சுக்கோங்க ஒரு மனதுல. 2வது வருஷமும் கூட வந்து பார்க்கிற பொழுது அது அப்படியே படுத்து கிடக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு சீக்கான குழந்தையா இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா. யாராவது ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாக பிறந்த குழந்தைகளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்றத பார்க்க இல்லைங்களா. அதே நேரத்துல எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தை போல இருக்கிறீங்கன்னு சொல்றார் இல்லைங்களா. போதகராக இருக்க வேண்டும் சொல்றது எதை காட்டுன்னா, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டிய நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் குழந்தையை போலவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். இப்ப 2ஐயும் ஒப்பிட்டு பாரு. அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அப்ப நம்ம ஆவிக்குரிய நிலையில முன்னேறுகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அதோடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல நின்று நம்ம ஆவிக்குரிய நிலையில எங்க இருக்கிறோம் அப்படின்னு நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இல்லைங்களா. நம்ம வேகமா போய்கிட்டு இருக்கிற இந்த காலங்கள்ல நம்ம நின்று நினைச்சு பார்க்கணும், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எவ்வளவு நாளா கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, நான் எந்த விதத்துல கடவுளுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில முன்னேறி நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் நின்று நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஆகவே நம்முடைய ஆத்மீக நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து அறியறதுக்கு நம்ம ஒரு 6 காரியங்களை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம் இல்லைங்களா. அந்தபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்க போறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய நன்மைக்கு ஏதுவானவைகள் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய நன்மைக்காகவே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒருவேளை இது நம்ம ஆரம்பத்துல கஷ்டப்படுத்துறதா இருந்தாலும், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்மை கஷ்டப்படுத்துகிறதாக இருந்தாலும் நம்ம அதை பொறுமையோடு சிந்திச்சு பார்க்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆத்மீக ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப
இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இந்த 6 காரியத்தையும் சிந்தித்து பார்த்து நாம் அந்த விதத்துல இருக்கிறோமா, இல்லை நம்ம எந்த விதத்துல நாம் நம்மை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்குள்ள வளர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு 6 காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, முதலாவது இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்முடைய ஆத்மீக நிலையை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இதை நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆத்மீக நிலையை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இப்போ உதாரணத்துக்கு இந்த உலக காரியங்களை சிந்தித்து பார்க்கிற அளவுக்கு கூட சில நேரம் ரட்சிப்பை குறித்து ஜனங்கள் சிந்தித்து பார்க்கறது இல்லை என்று சொல்லி பார்க்கறது. இது ரொம்ப வருத்தமான காரியம். இன்றைக்கு நம்ம காலையில எழுந்தா நம்ம என்ன செய்ய போறோம், எங்க போக போறோம், நம்முடைய மனது அத்தனை யோசனைகளை செய்கிறது இல்லைங்களா? நம்முடைய குடும்பம் சம்பந்தமான காரியம், நம்முடைய வியாபார சம்பந்தமான காரியம், நம்முடைய பணம் சம்பந்தமான காரியம் இல்லைங்களா? இதையெல்லாம் குறித்து நாம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? நம்ம மனிதர்களாக நாம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அநேகர் அப்படி இந்த உலக காரியங்களை குறித்து சிந்திக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ரசிக்கப்பட்டவர்களும் சிந்திக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா பெருவாரியானவர்கள் இந்த உலக காரியத்தை சிந்தித்து பார்க்கிற அளவுக்கு கூட ரட்சிப்பை குறித்த காரியங்களை சிந்தித்து பார்ப்பதில்லை என்று சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அது ஒரு வருத்தமான காரியம். உதாரணத்துக்கு மரணத்தை பற்றி சிந்திச்சு பார்க்கறது இல்லை. மறிச்சனா நியாய தீர்ப்புல நிக்கணுமே அப்படின்னு நியாய தீர்ப்பை குறித்து சிந்திச்சு பார்க்கறது இல்லை. நித்தியத்தை குறித்து சிந்திச்சு பார்க்கறது இல்லை. பரலோகம் நரகம்னு சொல்லப்படுகிறதே அந்த காரியத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு இடத்துல நின்று சிந்தித்து பார்க்கறது இல்லை இல்லைங்களா? அதோடு கூட அவங்க மனதுல நினைச்சுக்கிறது என்னன்னா, அப்படி நினைக்காவிட்டாலும் அதுதான் அவர்களுடைய நினைவு. நம்ம ஒருபோதும் மறிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது போல வாழ்ந்து வருகிறார் இல்லைங்களா? உலக காரியங்கள்ல இருக்கிற நாட்டமும் சிந்தனையும் ஆர்வமும் கூட ரட்சிப்பை குறித்த காரியங்கள்ல இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வாழ்க்கையில அதிமுக்கியமான காரியங்களை பற்றி சிந்தித்து பார்க்காததுனால ஒரு விலங்கு இருக்கு பாருங்க, மிருகம், அது மாதிரி வாழ்றதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிருகம் எப்படி தன்னுடைய உணவுக்காக அது தேடி அலைகிறதோ அந்த உணவு கிடைத்த உடனேயே அதை சாப்பிட்டு தன் குட்டிக்கு கொடுத்துட்டு அதுவும் படுத்து இல்லைங்களா? அதுக்கு மேல சிந்திக்கிறதற்கோ மற்ற காரியங்களுக்கோ அதுக்கு ஆத்மா கிடையாது இல்லைங்களா? இப்ப மனிதனும் இந்த உலக காரியங்கள்ல அவ்வளவு நாட்டம் கொண்டு சிந்திக்கிற மனிதனாக இருக்கிற மனிதர்கள் கூட ஆவிக்குரிய அதாவது ரட்சிப்புக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்கறது இல்லை என்று சொல்லிப்பாங்க. இன்றைக்கு நான் மரித்து போவேன் என்று சொன்னால் நான் எங்கு போய் நிற்பேன்? இந்த உலக காரியங்களை எல்லாம் வைத்து நான் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இல்லைங்களா? இந்த உலக காரியம் என்பது ஒரு அளவுக்குள் இருக்கிறது. இதுல நம்ம என்ன செய்திருந்த போதிலும் இது எல்லாத்தையும் இங்க வைத்து விட வேண்டிய ஒரு காலம் வந்துவிடுமே. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதே, நாம் ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்கு வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் அந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் கைவிடப்பட்டு நரகத்துல தள்ளப்படுவோமே. இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்காம தங்களுடைய வாழ்க்கையில அதிமுக்கியமான காரியங்களை குறித்து சிந்தித்தே பார்க்காம ஒரு மிருகத்தை போல வாழ முயற்சிக்கிறார் சரிங்களா? இப்ப நம்ம இந்த அன்றாட காரியங்களை சிந்திச்சு பார்க்க கூடாதுன்னு கிடையாது. நம்முடைய குடும்பத்தை குறிச்சும் வியாபாரம் பணம் மற்ற காரியங்களை குறிச்செல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மனுஷனாக இருந்தா சிந்திச்சு பார்க்கணும். என்ன கத்துக்கிறோம்னா அதை சிந்தித்து பார்ப்பது அளவுக்கு கூட தன்னுடைய ரட்சிப்பை குறித்து சிந்தித்து பார்க்கிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் சரிங்களா? அது எவ்வளவு மோசமான நிலை என்று சொல்லி பாருங்க. ஒரு நாளாவது இந்த காரியத்தை குறித்து நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? காலைல எழுந்திரிச்சா ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன், இந்த ரட்சிப்பினுடைய காரியம் வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவர் சொன்னதான விஷயங்கள் என் வாழ்க்கையில இருக்குதா? நான் அந்த விதமா நினைக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? எப்பாவது ஆத்மீக நிலையை குறித்து சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஆத்மீக நிலையை குறித்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதம் அப்படி ஒரு தள்ளக்கூடிய காரியமா தெரியாது. ஜெபம் ஒதுக்கக்கூடிய காரியமாக தெரியாது.
பாருங்க. அப்போ நம்முடைய ஆத்மீக நிலையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விய நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பார்க்கணும். இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது சிந்தையில தான் ஆரம்பிக்குது. நான் என்ன மாதிரி இருக்கிறேன் இல்லைங்களா? இப்போ ஒரு அ ஒரு 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 நாய கூட்டிக்கிட்டு நம்ம முன்னாடி நிறுத்தி, இது ஆடு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அத நம்ப மாட்டோம். இது நாய். இது ஆடு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? சரி. இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டு, ஒரு குட்டிய கொண்டுட்டு நம்மகிட்ட காட்டுறாங்க. அந்த குட்டிய பார்த்தா அது நாய்க்குட்டி. இல்லைங்களா? அத நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? இது ஆட்டுக்குட்டி இந்த காடு தான் போட்டுச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டோம். ஏன்னு கேட்டா, அதனுடைய தன்மைகள் எதுவுமே அங்க இல்ல. ஆடுனா என்னவா இருக்குமோ, அந்த ஆட்டுக்குரிய காரியங்களே அது இல்ல. அது ஒரு நாய். இல்லைங்களா? வேற ஒரு விதத்துல இருக்குது. அப்ப அதை நாம் நம்ப மாட்டோம். இல்லைங்களா? இதுதான் இயல்பு. நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருந்தால் அவனுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம இந்த உலகப் பொருட்கள்லயே ஒரு பெட்ரோலை கீழே ஊத்தி அது பக்கத்துல நெருப்பை கொளுத்துனாலே என்ன நம்ம நினைப்போம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பயங்கரமா ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதே தண்ணி ஊத்தி அது பக்கத்துல நெருப்பு கொளுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம அவ்வளவு பயப்பட மாட்டோம். இல்லைங்களா? அது எதை காட்டுது அப்படின்னா அதோடைய தன்மையை காட்டுது. உங்க கண்ணு முன்னாடி பக்கத்துல நிற்கும் பொழுது ஒரு மனிதன் பெட்ரோலை ஊத்தி நெருப்பு பத்துனானாவே நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 அடி நெகிர்றதுக்கு வேகமா நெகிர்றதுக்கு பார்ப்போம். இல்லைங்களா? தீய வச்சாங்கன்னா மேல அடிச்சிரும்னு தெரியும். ஏன்னா அதோடைய தன்மை அப்படி. அதே தண்ணியை ஊத்திக்கிட்டு நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு இருந்தா அவனை முட்டாள் மாதிரி பார்ப்பாங்க. அது எப்படி தண்ணியில போய் இப்படி அணிஞ்சிடாதா அப்படின்னு. இல்லைங்களா? இப்போ அந்த தன்மை மாறுபடுது பாருங்க. அது மாதிரி உலக மனிதனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அது தோற்றத்துல ஏற்படுகிற வித்தியாசம் அல்ல. இல்லைங்களா? வெறுமனே வெளி தோற்றத்துல மட்டும் ஏற்படுகிற வித்தியாசம் அல்ல. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுகிற வித்தியாசம் என்று சொல்லி பார்க்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து நம்ம எப்போவாது சிந்திச்சு பார்த்துருக்கோமான்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன்னா சிந்தனையில இருந்துதான் அது ஆரம்பமாகிறது. முதல்ல சிந்திச்சு பார்த்தாதான் அடுத்த காரியத்துக்கே நம்ம போக முடியும். இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு மிருகத்தை போலவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். காலையில் எழுவோம், நம்ம உணவுக்காக போய் வேலை செய்வோம், இந்த உணவு கிடைச்சி சாப்பிடுவோம், நம்ம மனிதராக இருக்கிறதுனால உடை போட்டுக்கிறோம், அந்த உடைக்காக ஓடுவோம். அதோட நம்முடைய வேலை முடிஞ்சது. அதோட நமக்கு ஒரு இடம் தேவைப்படும். அதுக்காக ஓடுவோம். அதோட முடிஞ்சு இந்த உலகத்தோடு மண்ணோடு மக்கி போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? நினைச்சு வாழ்ந்துக்கிட்டோம். சரிங்களா? ஆத்மீக நிலையில நாம எங்க இருக்கிறோம்? சரிங்களா? ஆத்மீக நிலையை பற்றி நம்ம எப்போதாவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா அப்படின்னு முதல் கேள்வியோடு கூட நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. ரெண்டாவது நம்ம இதில் பார்க்கறது என்னன்னா, சிந்திப்பது மட்டும் போதாது, செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. சிந்திப்பது மட்டும் போதாது, செயல்பட வேண்டும். ரெண்டாவது நம்ம இதுல பார்க்கிற பொழுது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய காரியங்களை பற்றி சிந்தித்து பார்ப்பாங்க. இல்லைங்களா? ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பாங்க. ஆனா சிந்திப்பதோடு நின்று விடுவார்கள் என்று சொல்லி பார்க்க. சரிங்களா? வாழ்க்கையில அப்படி நின்று விடுகிறவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பார்ப்பாங்க. ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ செஞ்சிருக்கிறோம், இல்லையே வாழ்க்கையில் இப்படி வருமா அப்படின்னும், அல்லது கஷ்டம் வருகிற நேரத்துல ஆண்டவரே எனக்கு உதவும் சொல்லி அந்த விதத்துல சிந்தித்து பார்க்கிறது. இல்லைங்களா? இப்படி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது குடும்பத்துல இறந்து போய்விட்டா அந்த நேரத்துல சிந்திச்சு பார்ப்பாங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய காரியங்கள் யாராவது மரணிக்கிற பொழுது அப்போ ஒரு சிந்தனை வரும். இல்லைங்களா? ஆவிக்குரிய சிந்தனை. அதோடு இல்லைன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவ நூல்களை கொடுத்தா அதை வாசிக்கிற பொழுது அந்த நேரத்திற்கு ஒரு சிந்தனை, ஒரு ஆர்வம். இல்லைங்களா? ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க, பரிதாபப்படுவாங்க. இல்லை சில நேரங்கள்ல அந்த நேரத்திற்கு ஒரு விதமான சோகமுகத்தோட கண்ணீரோட இருந்து விடுவாங்க. இல்லைங்களா? அப்படி சிந்திப்பாங்க. ஆனா அதோடு நின்று விடுவார்கள் என்று சொல்லி பார்க்கலாம்.
இல்லைங்களா? அதோட அவ்வளவுதான், படிச்சுட்டு அதோட அவ்வளவுதான். அது ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அந்த நேரத்துல செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, மற்ற எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல செஞ்சு பார்ப்பாங்க. அதோட அது நின்று விடும் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அவங்க பாவத்தையும் பாவ உலகத்தை நேசித்ததுக்கு சேவை செய்கிறத நிறுத்துறதுக்கு பார்க்க மாட்டாங்க, இல்லைங்களா? அதுல இருக்கிற பாவத்தையும் இந்த பாவ உலகத்தை நேசிக்கிறாங்க பாருங்க, நேசித்து அதுக்கு ஒரு ஊழியக்காரனாய் வேலைக்காரனாக இருந்து அதற்கு சேவை செய்கிறார்கள் பாரு, அதுவே என்னுடைய எஜமானை போல வாழ்ந்து வருகிறாங்க பாரு. அதை நிறுத்துறதுக்கோ தங்களுடைய சிலுவை எடுத்துக்கிட்டு அனுதினம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கோ அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. உலகத்தை நேசிப்பாங்க, பாவ உலகத்தையும் நேசிப்பாங்க, நேசித்து அதுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை எஜமானராக கருதி. ஏசு சொல்றாரு இல்லையா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, ஒருவரை நேசித்து மற்றொருவனை வெறுப்பான் என்று சொல்லி சொல்றாரு. உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இவர்கள் இந்த பாவத்தை குறித்து சிந்தித்து பார்ப்பதோடு நின்று விடுவார், சரிங்களா? நின்றுட்டு தொடர்ந்து அந்த பாவத்துக்கு சேவை செய்து கொண்டிருப்பாங்க, சரிங்களா? அந்த பாவகரமான காரியங்களை தொடர்ந்து வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற விதமாக இந்த உலகத்துல போராடி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டிய விதத்துல வாழ்ந்து பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டாங்க. வெறுமனே சிந்திக்கிறது, இல்லைங்களா? அதை சொன்னோம் இல்லைங்களா, இப்போ கஷ்டத்துல இருக்கும்போது அல்லது ஒரு மரண நேரங்கள், அவருடைய குடும்பத்துல மரணம் ஏற்படுகிற பொழுது, அல்லது நல்ல கிறிஸ்துவ நூலை வாசிக்கிற பொழுது, அல்லது ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற பொழுது இப்படி சிந்திப்பதோடு மட்டும் நிறுத்தி விடுவாங்க, இல்லைங்களா? மற்றபடிக்கு அவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பற்றி, அதாவது தேவனை பற்றியும் நம்முடைய ரட்சிப்பை பற்றி வெறுமனே சிந்திப்பது மட்டும் போதாது, அதை குறித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இல்லைன்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்க. சிந்திப்பதோடு மட்டும் நாம் நின்று விட்டால் நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக மாறிவிடும். யூதாஸ் என்ன செய்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான், இல்லைங்களா? காசையும் கொண்டு போய் தூக்கி போட்டான், சரிங்களா? இல்ல, ஆனா என்ன செய்யல, இந்த பாவத்துக்காக இயேசுவிடத்துல வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக அவரை நாடி வரலைன்னு சொல்லி பார்க்க. அவர் இடத்துல வந்தானா, வரல. அவன் சிந்திச்சான், நாம குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டோம் அப்படின்னு சிந்திச்சான். ஆனா செயலாக்கத்தை பார்த்தால் அந்த பாவத்துக்காக மனம் வருந்தினானே தவிர அவன் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி பார்க்கிறான், செயல்படவில்லை வாழ்க்கையில, இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் நம்ம வெறுமனே சிந்திப்பது மட்டும் போதாது, அதை குறித்து நம்ம ஏதாவது செய்யணும் வாழ்க்கையில, இல்லைங்களா? அப்ப பார்க்கிறோம், 2வதா பார்க்கிறோம், சிந்திப்பது மட்டும் போதாது, செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, இதுல 3வதை நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்ம வெறுமனே வெளிப்பிரகாரமான காரியங்களில் மட்டும் திருப்தி அடையக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வெறுமனே வெளிப்பிரகாரமான காரியங்கள்ல மட்டும் திருப்தி அடையக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப நாம நம்முடைய வெளிப்பிரகாரமான பக்திக்குரிய நடவடிக்கைகள்னாலே நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துறதற்கு நாம் முயற்சிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதா, சரிங்களா? வெளிப்பிரகாரமான பக்திக்குரிய நடவடிக்கை, சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தினால நம்முடைய மனசாட்சியை நாம் திருப்திப்படுத்துறதற்கு முயற்சி கூடாது. பலர் இந்த தவறை செய்து விடுகிறார்கள், சரிங்களா? அவங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முழுவதும் இந்த வெளிப்பிரகாரமான கடமைகள்லேயே தங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்பிரகாரமா சில விஷயம் செய்யறோம், இல்லைங்களா? சபை கூட்டங்கள்ல எல்லாம் தவறாம கலந்துக்கிறது, இல்லைங்களா? அது வெளிப்பிரகாரமான, அது மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைச்சு அதனால் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறேன் மனசாட்சியை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறது, இல்லைங்களா? அதோடு கர்த்தருடைய பந்தியில தவறாம கலந்துகிறது, அதோடு சபையில ஒரு குறிப்பிட்டு, அதாவது சபையின் போதனை இருக்கு பாருங்க, அடிப்படை சத்தியங்கள் கோட்பாடு,
அதை நல்ல உறுதியா பற்றி பிடித்து கொண்டு அதை குறித்து யாரோடு பேசுறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருந்தும் அவர்களுடைய உள்ளான காரியத்துல அவங்க சரியாக இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால நம்முடைய வெளிப்பிரகாரமான பக்திக்குரிய நடவடிக்கைகள்னாலே நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? வெளியே மட்டும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனாலே போதும் அப்படின்னு நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது இல்லைங்களா? இப்ப இந்த சபை கூட்டங்கள்ல கலந்துக்கிறது, கர்த்தருடைய பந்தியில தொடர்ச்சியாக கலந்துக்கிறது, சபையில குறிப்பிட்ட போதனைகளை உறுதியா பற்றி கொண்டு இருந்து அதை குறித்து மற்றவங்க கிட்ட பேசுறது, உறுதியா பற்றி கொண்டு இருக்கிறதுனா வாழ்க்கையில இல்ல, வாயளவுல மட்டும் பற்றி வைத்திருந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து வைத்திருந்து மற்றவர்களோடு அதை குறித்து பேசுவதில் ஆர்வம் காட்டி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்த போதிலும் அவர்கள் இருதயத்துல கிறிஸ்துவனிடத்துல வருகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம், அர்ப்பணிப்போடு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவனிடத்துல இருதயபூர்வமான அர்ப்பணிப்பு இல்லாமலும் இதை நாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது வேதத்துல. முதல் உதாரணமாக அதாவது முதன்மையான உதாரணமாக இருக்கிறது நம்ம பார்த்தா யூதாஸ் இருக்கிறார். ஏன் முதன்மையான உதாரணம் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா போலிகளோடும் ஒப்பிடுகிற பொழுது யூதாஸ் முதன்மையானவனாக நாம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு இருந்த காலத்துல இயேசுவோடு நடந்து இயேசுடைய வார்த்தை கேட்டு இயேசுவோட அற்புதங்களை பார்த்து இயேசு தங்கியிருந்த இடத்துல தங்கி இருந்து இயேசுவோடு ஒன்றாக சாப்பாடு சாப்பிட்டு இயேசு பிரசங்கிக்க சொல்லுகிற பொழுது பிரசங்கத்துக்கு அனுப்புகிற பொழுது போய் பிரசங்கித்து அற்புதங்களை எல்லாம் செய்து ஆனாலும் மனம் திரும்பாத இருந்த மனிதனாக அவன் இருக்கான். அப்படி யாரையுமே நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? மற்ற போலிகளை எல்லாம் பார்க்கும்போது இயேசுவோடு நேரடியாகலாம் இருந்து அப்படி பண்ணனவங்கள பார்க்க முடியாது இந்த விதத்தை. அதனாலதான் நம்ம ஒரு முதன்மையானன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதையெல்லாம் நாம் செய்திட முடியும், வெளிப்பிரகாரமாக செய்து விட முடியும். ஒரு போதகர் அருமையாக இதை குறித்து சொன்னார். என்னன்னா, யூதாசனுடைய பிரசங்கத்தை கேட்டு பலர் மனம் திரும்பி இருக்கக்கூடும், ஆனா யூதாஸ் மனம் திரும்பவில்லை. அது எவ்வளவு உண்மை தெரியுங்களா? யூதாசை கடவுள் பயன்படுத்தி பிரசங்கிக்க வைத்த பொழுது அவன் போலியாக பிரசங்கித்தான் என்று சொல்லி அங்க இல்லை. ஏன்னா போலியா பிரசங்கித்திருந்தா மற்ற சீசர்கள் சொல்லியிருப்பாங்க இயேசுகிட்ட. ஏன்னா பாருங்களேன், ஒரு இடத்துல இயேசுகிட்ட யோவான் சொல்றத பார்க்கணும், ஆண்டவரே ஒருவன் நம்மோடு கூட இல்லாத இருந்தும் உங்களுடைய நாமத்தினால அவன் அற்புதம் செய்கிறத நாங்க பார்த்து அவனை தடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தடுக்காத விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, உடைய நாமத்தினாலே, அதாவது நம்மோடு கூட இல்லாம இருந்து உம்முடைய நாமத்தினால அற்புதம் செய்யறதை நாங்க பார்த்து தடுத்தோம்னு சொல்லி. இப்ப கூட இருக்கிற ஒருத்தர் தப்பா போதனை பண்ணி இருந்தா அவங்க தடுத்திருக்க மாட்டாங்களா? இயேசுகிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்களா? அப்ப யூதாஸ் சரியான போதனையைத்தான் பண்ணி இருக்கிறார் இல்லைங்களா? ஆனா வாயளவில் மட்டும் இருந்ததே தவிர இறுதிபூர்வமானதாக இல்லை என்று சொல்லி பார்க்க. இப்ப வெளிப்பிரகாரமான பக்திக்குரிய நடவடிக்கைகள்னாலே நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. ஏன்னா மனசாட்சி அது நம்மை குற்றப்படுத்தும். அவ படுத்துக்கிற பொழுது இல்லை நம்ம நல்லாதான் இருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்குள்ள கரெக்டா போயிடுறோமே, இல்லை கூட்டம் வேத பாட கூட்டத்துக்கு போயிடுறோம், ஜெப கூட்டத்துக்கு போயிடுறோம், பந்தி எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லை அப்படின்னு நம்ம அந்த மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது சரி பார்க்குறோம். வாழ்க்கையில இறுதியபூர்வமாய் கிறிஸ்துவனிடத்திலான அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த வெளிப்பிரகாரமான நடத்தைகள் உங்களை ஒருபோதும் திருப்தி செய்யாது அப்படிங்கிறத மறக்காதீங்க சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் சமாதானம் இதை பத்தி எதுவுமே தெரியாது வெளிப்பிரகாரமான காரியத்து இல்லைங்களா? அதை இறுதிபூர்வமா உணர முடியாது இல்லைங்களா? ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு குறை என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், உங்க தனிப்பட்ட விஷயத்துல சிந்திச்சு பார்க்கலாம். ஆனா அந்த குறை என்னன்னே உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஏதோ குறையில் இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் தப்பா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை பத்தின ஆழமான காரியம் உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவோடு வாழ்ற வாழ்க்கை, இந்த சந்தோஷம் சமாதானம் அந்த மனிதனிடத்துல இருக்காது இல்லைங்களா? இந்த உலகத்துல ஒரு மெய் கிறிஸ்துவனுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருந்த போதிலும், அவருடைய களத்துல கத்தியே வந்திருந்த போதிலும்
அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த மனிதரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? ஆனா வெறுமனே வெளிப்பிரகாரமான காரியங்கள் இருக்கிற மனிதர்கள் அந்த விதமான சந்தோஷம் சமாதானத்தை பற்றி அவர்கள் அறியார்கள். உலகத்திலையும் நம்ம பார்க்குற விதத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்குது. அது என்ன மாதிரின்னா அவர்களே கற்பனை பண்ணி ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை வைத்திருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் வந்தோம் என்று சொன்னா ஒரு ஒரு குறுகிய நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இடத்துல மனம் விட்டு பேசுகிற பொழுது ஏதோ சமாதானத்தை அடைஞ்சது போல நமக்கு தோணும். ஆனா அதெல்லாம் நிரந்தரமானதாக இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு மேல அது ஆகாததாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கல. ஆனா இது கிறிஸ்துவோடு இருக்கிற சந்தோஷம் சமாதானம் இல்லைங்களா? அது வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகள்னால கிடைக்காது என்று சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஆகவே நீங்க உங்களை பற்றி சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னா வெளிப்பிரகாரமான காரியங்கள்ல திருப்தி அடைவதற்கு உங்களுடைய மனசாட்சியில இடம் கொடுக்காம இருங்க இல்லைங்களா? என் ரட்சிப்பு எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, நான் பரலோகம் போகணும் அப்படின்னு நினைச்சா இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களை திருப்தி அடைவதற்கு விடாதீர்கள். அந்த வெளிப்பிரகாரமான காரியம் என் உள்ளான வாழ்க்கையில என்னத்தை மாற்றினது அப்படின்ற கேள்விகளை கேட்டு பார்க்கணும் சரிங்களா? நான் இன்றைக்கு காலையில ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் வந்த மாதிரியே திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, அங்க போனதுனால எந்த பிரயோஜனமும் நான் அடையவில்லை. அப்ப நான் ஒரு வெறிப்பிரகாரமான காரியங்களை மாத்திரம் செய்துவிட்டு நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பேசப்படுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்துல ஏதேனும் மாற்றத்தை உருவாக்கல, உங்களை ஊக்கப்படுத்தல, உங்களை மனம் திரும்புதலுக்கு நேரா நடத்தல இல்லைங்களா? எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில செய்யல அப்படின்னு சொன்னா நான் வெளிப்பிரகாரமான காரியத்துல போய்கொண்டிருக்கிறேன். நான் வந்தே பாடல்களை பாடினேன், அந்த பாடல்கள்லையும் நான் எந்த உணர்வையும் அடையவில்லை. வந்தே பாடல் பாடினேன், காணிக்கை செலுத்தினேன், நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன், நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த விதத்திலையும் இந்த பிரசங்கத்துல 1 மணி நேர பிரசங்கத்துல ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் கூட எந்த வார்த்தையிலையும் எனக்கு ஒரு காரியமே உருவாகலை, இல்லை அந்த முழு செய்தியில எனக்கு பிரயோஜனம் அடையலை, நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு இடத்துல வந்து அமர்த்திருந்தேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன், வெளிப்பிரகாரமான காரியம் நான் செய்துவிட்டு நான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக சபைக்கு போய் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பிரகாரமான திருப்தி தான் அடையுமே தவிர, அதனால் மனசாட்சியை திருப்திப்படுத்திக் கொள்ளலாமே தவிர உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நடக்கிற பொழுது ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது. தண்ணியில நீச்சல் கத்துக்கிறவனுக்கும் தரையில நீச்சல் கத்துக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? தண்ணியில கொண்டு போய் நீச்சல் கத்து கொடுத்து ஒரு நீச்சலை பழகுனவனை மறுபடியும் தண்ணியில தூக்கி போட்டா அவன் நீச்சல் அடிப்பான். தரையில படுக்க வச்சு இப்படி இப்படி கை காலை ஆட்டணும்னு சொல்லி நீச்சல் கத்து கொடுத்துட்டு இப்ப நீங்க நீச்சல் கத்துக்கிட்ட அப்படின்னு தண்ணியில போட்டா அவனுடைய கெதி என்னவாக இருக்கும்னு நினைச்சுப்பாரு இல்லைங்களா? அது மாதிரி நாம வந்து செய்தி கேட்டோம், அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னு சொன்னா இந்த மோசமான உலகத்துக்குள் நீங்க கடந்து போகிற பொழுது அதை தாக்கு பிடிக்க முடியாம மாறிவிடுவீர்கள். இந்த கொடூரமான காரியங்களை இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில செய்துவிடும் இல்லைங்களா? அது எப்படியாலும் நம்மளை அழித்தொழிப்பதற்கு பார்க்கும். பிசாசும் பாவமும் உலகமும் கொடூரமான விதத்துல தாக்கும். அது எந்த ரூபத்துல வருகிறதுன்னு சொல்லியே உங்களால கண்டுபிடிச்சிட முடியாது இல்லைங்களா? கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரங்கள்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, நான் அநேக முறை நினைச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அப்ப நினைப்பேன், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரியலையே, நீ அடுத்த பிரச்சனைக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதுலயே இருப்பது போல தங்கி இருந்தா பிரச்சனைகள் வரும், அதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆகவே கர்த்தருக்கு நன்றி. ஆனாலும் இனி ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு உதவி செய்யணும். அந்த சந்தோஷமான நேரத்திலையும் நினைத்து பார்க்கறதுக்கு கடவுள் உதவி செய்வார் இல்லைங்களா? ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது, எந்த ரூபத்துல இருந்து வரும்னு தெரியாது. அப்ப வெளிப்பிரகாரமான காரியத்துல மட்டும் நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால நம்முடைய மனதை திருப்திப்படுத்தி வைத்திருப்போம்னு சொன்னா மனசாட்சிய நம்ம
ஒரு ஏமாத்துற வேலையை செய்திருவோம் இல்லைங்களா? அப்ப ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு அக்கறை இருந்தா வெளிப்பிரகாரமான காரியத்துல திருப்தி அடைய அதை விடாதீர்கள். மனசாட்சி விடக்கூடாது. அது ஆவிக்குரிய காரியத்துல என்ன செய்யுது, இவ்வளவாவது செஞ்சுதா வாழ்க்கையில அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. பெருசா எதுவும் செய்யல, இவ்வளவாவது எனக்கு புரிஞ்சு, இவ்வளவாவது நான் அதுக்கு கீழ்படுகிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. சரி, நாலாவது நம்ம பார்க்கலாம். நாலாவது நம்ம பார்க்குற பாயிண்ட் பரிசுத்த வாழ்க்கை. வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி சொல்றத பார்க்க. வேதங்க சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையான மனமாற்றத்தினுடைய விளைவுங்கிறது பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி பார்க்க. ஒரு மனிதன் மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அதனுடைய விளைவு இல்லைங்களா, அது பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி பார்க்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் பரிசுத்த வாழ்க்கை காணப்படும் இல்லைங்களா? ஒரு விளைவு, அவுட்புட்னு சொல்றோம் இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை செய்தா அதுக்கான பிரதிபலன் ஒரு விளைவை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதன் மெய்யாகவே மனமாற்றம் அடைந்திருப்பான் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில அதனுடைய விளைவு பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பரிசுத்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம இங்க சொல்லுகிற பொழுது ஏதோ பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்திலேயே வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி அல்ல. ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு அப்பழுக்கற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி இது அர்த்தம் இல்லை இல்லைங்களா? அதே நேரத்துல அவ்விதமான வாழ்க்கை பரலோகத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா? பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறது பரிபூர்ணமான பரிசுத்தம் என்று சொல்லி அல்ல, அதாவது பாவமே இல்லாத வாழ்க்கை என்று அல்ல. அப்படி அந்த விதமான வாழ்க்கை பரலோகத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா இங்க நம்ம பார்க்கறது தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமான பரிசுத்த வாழ்க்கை வாழுதல் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு தொடர்ச்சியான போராட்டம், அந்த போராட்டத்தை ஜெயித்து நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ்றோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இல்லைங்களா? போராட்டத்துல அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அதை எதிர்த்து போராடி நாம் எப்படி வெற்றி கொண்டு வாழுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த போரை எதிர்கொண்டு எப்படி அந்த படையை ஜெயித்து முன்னோக்கி போகிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாகவே பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி பார்க்கணுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பரிசுத்தம் பூர்ணமற்றதாக இருந்தாலும் அது உண்மையானதாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பூர்ணமா இல்லைன்னு சொன்ன உடனே ஏதோ அறகுறையா வாழ்ந்துக்கிட்டு பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதை லைசன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு இல்லை. இது பூர்ணமற்றதாக இருந்தாலும் உண்மையானதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? முயற்சிக்கிறது இல்லைங்களா, முயற்சித்து வாழ்கிறது என்று சொல்லி பார்க்க. அதாவது உண்மையான பரிசுத்தம் ஒரு கிறிஸ்துவனை தன்னுடைய வீட்டின் கடமைகளையும் தன்னுடைய வேலைகளையும் ஒழுங்காக செய்ய வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? உண்மையான பரிசுத்தம் என்ன செய்யும்? வீட்டு காரியங்கள் கடமை, வீடு கொடுத்திருக்கிறாரே, குடும்பம் கொடுத்திருக்கிறாரே, அதை சரியாக செய்ய வைக்கும், பரிசுத்தமாக வாழ வைக்கும், கொடுத்த பொறுப்புகளை சரியாக செய்ய வைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தன்னுடைய வேலையை உண்மையாக ஒழுங்காக செய்ய வைக்கும் இல்லைங்களா? உண்மையான பரிசுத்தம்ன்றது பாரு. அது மட்டும் இல்ல, அவனுடைய அனுதின வாழ்க்கை முறையை அது பாதிச்சு பிரச்சனைகள் மத்தியில தேவனுடைய மகிமைக்காக வாழ்றதுக்கும் அது வழி செய்யும் என்று சொல்லி பார்க்கணும். உண்மையான பரிசுத்தை அதான் செய்யும். ஒரு நாள் நம்முடைய நடவடிக்கைகளை அது பாதிக்கும், பரிசுத்தை பாதிச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய மகிமைக்காக அவனை வாழ வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனுஷனை தாழ்மை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக, சுயநலமற்றவனாக அது மாற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்றாங்க. என் வாழ்க்கையில அப்படி இருக்குதா? உண்மையான பரிசுத்தத்தை நோக்கி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னான்னு கேள்வி கேட்டு பார்க்கறேன் இல்லைங்களா? அப்படி அனுதின கடமைகள்ல இருந்து அவனை அது விலகச் செய்யாம இருக்கும் அந்த பரிசுத்தம்
செய்யும். இது குறைபாடாக இருந்தாலும் திருப்ப செய்ய வைக்கும், திருப்ப காரியத்தை நடத்திக்கும். இதெல்லாம் என்ன வேணும்? கடமைன்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. அதுக்கு வேத அறிவும் இல்லை, இதெல்லாம் தெரியாமலாம் அது நடக்காது இல்லைங்களா? பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்து அதை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கும் விஷயமே தெரியாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? முதல்ல நமக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அதுல நம்ம குறைபாடோடு காணப்பட்டாலும் அந்த குறையை சரி செய்வதற்கான வேலைகளை நாம் பார்ப்போம் சரிங்களா? அப்ப அந்த விஷயமே தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால அதுல ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த பரிசுத்தம் நம்முடைய அனுதின கடமைகள்ல இருந்து நம்ம விலகச் செய்யாம நம்ம எங்க இருக்கும்படி கடவுள் அழைத்தாரோ அங்க இருந்து ஒரு கிறிஸ்துவனாக நம்ம வாழ வைக்கும் என்று சொல்லி பார்க்கணும். எங்க வச்சிருக்கிறார், எங்க குடும்பம் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார், எந்த வேலையை கொடுத்திருக்கிறார், எந்த சபையை கொடுத்திருக்கிறார், எந்த சமுதாயத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கலாம் பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை இந்த பரிசுத்தம் செய்ய வைக்கும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம இங்க இருக்கிறோமே, இந்த சமுதாயத்தில் இருக்கோமே, இது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புலம்பி ஒன்றும் பண்ண போறது இல்லை இல்லைங்களா? இங்க இருந்து நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அதான் உண்மையான பரிசுத்தம் இல்லைங்களா? சில நேரங்கள்ல இந்த மக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவங்களுடைய கோமாளித்தனமான வேலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலக மக்கள் அவங்களுடைய பாவகரமான காரியங்கள்லாம் பார்க்கும்போது சில நேரங்கள்ல ரொம்ப வேதனையும் ஒரு போராட்டமான சூழ்நிலையும் உண்டாயிடும். ஆனா சில நேரங்கள் நிதானமாக சிந்திச்சு பார்க்கிற பொழுது இந்த மனிதர்களை நாம் எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. நாம் புலம்புகிறதுனால் எதுவும் நடக்க முடியாது. இந்த மனிதர்களுக்கு நாம் ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாம், ஒன்னே ஒன்னத்தான் செய்ய முடியும். அவங்க சுவிசேஷம் அறிவிக்க தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவித்து அந்த சுவிசேஷ அன்பு அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டுதுன்னா அவன் கர்த்தருடைய பிள்ளையானால் தன்னை மாற்றி கொள்ளுவான். கடவுள் மாற்றி இருப்பார். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றி நடப்பான். அது வரைக்கும் இப்படி நட அப்படி நடைன்னு அவனுக்கு சொன்னா என்ன பண்றது? நடக்குமா? நம்ம நேரா நடனா அவன் தலைகளா நடக்கிற மாதிரி பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? நடு ரோட்ல வந்து நின்றுக்குவான். ஆரன் அடிச்சா மான் மாதிரி துள்ளு குச்சி ஓடுறது இதெல்லாம் பண்றான் இல்லைங்களா? ஏன் அப்படி பண்றான்? ஒரு நாலேஜ் இருந்தால் ஓரமாக நிற்கணும், இப்படி செய்யணும் அப்படின்லாம் நினச்சி பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்கள பார்த்து என்ன சொல்றது? புலம்பிக்கிட்டே இருக்க முடியுமா? அவன் பாவத்தில் இருக்கிறான். அவனுக்கிட்ட போய் பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியாத, அவனுக்கு அது புரியாது. சரிங்களா? பல பேருக்கு புரியாது, சில பேருக்கு புரிஞ்சா. ஏன்னா இப்போ பாருங்க, உண்மையான பரிசுத்தம்ன்றது அனுதின கடமைகள்ல இருந்து நம்மளை விலகி போகாம செய்யும் சரிங்களா? அதை செய்ய வைக்கும். நம்ம எங்க இருக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறாரோ அங்கே ஒரு கிறிஸ்துவனாக வாழும்படி அதை நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கறோம் சரிங்களா? அப்ப நாலாவதா நம்ம அதை பார்க்குறோம். பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? உண்மையான ரட்சிப்பினுடைய விளைவு பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அஞ்சாவது, கிருபையின் சாதனங்கள்ல மகிழ்ச்சி. கிருபையின் சாதனங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுல விசுவாசம் வைத்து கிருபையில வளரும்படிக்கு தேவன் இந்த கிருபையின் சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறதுல நம்ம மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அதாவது கிருபையின் சாதனம்னு சொல்லும்போது வேதம் வாசிக்கிறது, தனிப்பட்ட ஜெபம், கிறிஸ்துவர்களோடு இருக்கிற ஐக்கியம், கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய நாளை கடைபிடித்த இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபையின் சாதனங்கள். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு கிருபையில வளர்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கார். இதையெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு கூட பயன்படுத்தி கொள்ளுகிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்க, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்தே நம்முடைய ஆத்மீக நிலை பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறத பொறுத்தே நம்ம ஆத்மீக நிலையில எப்படி இருக்கிறோங்கிறத அது நிர்ணயிக்கும் இல்லைங்களா? அந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க, எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது அதை வெறுமனே பயன்படுத்துவதில் நமக்கு எந்த நன்மையும் இல்லை இல்லைங்களா? அதை பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்த வேண்டியது முக்கியம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது வெறுமனேன்னு சொன்னா நம்ம வேதத்தை தொடர்ந்து
உட்காந்து வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கடன்னு வாசிச்சுட்டு அதை வச்சுட்டு இன்னைக்கு வாசிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சிட்டோன்னு ஒரு திருப்தி அடைஞ்சிக்கலாம், இல்லை 2 அதிகாரத்தை வாசிட்டோன்னு திருப்தி அடைஞ்சிக்கலாம், இல்லை ஒரு 4 அதிகாரத்தை இன்னைக்கு வாசிச்சிருக்கிறோன்னு திருப்தி அடைஞ்சிக்கலாம். அந்த அதிகாரம் என் வாழ்க்கையில என்னத்தை சொல்லுகிறது, என்ன செய்ய சொல்லுது, நான் எதை அதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லை, சும்மா வாசிச்சு மட்டும் இருந்தா, வெறுமனே வாசிச்சிருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் அடைவ மாட்டோம், எந்த நன்மையும் நமக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். ஜபம் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையை ஏதோ அதாவது ஜபம்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை கடவுளிடத்துல சொல்றது மட்டும் அப்படின்னு அல்ல. அதனுடைய மெய்த்தன்மையை உணர்ந்து நம்ம யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பேசுகிறோம், அந்த ஜபம் சரியானதாக இருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் திங்க் பண்ணி நாம கடவுளுக்கு ஜபம் பண்றோம். வேதம்ன்றது கடவுள் நம்ம இடத்துல பேசுகிற காரியம் போல, ஜபம்ன்றது நாம் கடவுளிடத்துல பேசும்படியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். இந்த ஜெபங்கிற அந்த சாதனத்தின் ஊடாக நம்முடைய காரியங்களை ஆண்டவர் தம்மிடத்துல சொல்லும்படியாக அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அதை செய்யாம நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை வெறுமனே பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இறுதிபூர்வமாக வராத ஜெபம், தன்னுடைய பாவத்தை ஆழமாக உணர்ந்து தாழ்மையோடு தன்னை தாழ்த்தாத ஜெபம் இல்லைங்களா? கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏறெடுக்கப்படாத ஜெபம், வேதத்தின் அடிப்படையில தேவைகளை கேட்காத ஜெபம், இதெல்லாம் பிரயோஜனமற்ற ஜெபம். பைபிளை பத்தி படிச்சு அறிவில்லாம இருந்துக்கிட்டு ஜெபம் பண்றேன்னு சொல்லி நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் குழந்தை மாதிரி கடவுள் இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குதுன்னு நினைப்போம். அப்படி இருக்காது, நல்லா இருக்காது. ஏன்னா கடவுள் தெளிவா சொல்லிருக்காரு இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் பாருங்கள் எப்படி ஜெபித்து இருக்கிறாங்கன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டை உதாரணம் காட்டி அவங்க ஜெபம் பண்றாங்க. ஏன்னா நெகேமியாவுடைய ஜெபத்தை பாருங்க, உடைய பிதாக்களும் நாங்களும் பாவம் செய்தோம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க சரிங்களா? ரொம்ப தெளிவாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களுக்கான மனம் திரும்புதலோடு கூட அந்த ஜெபம் செய்து அவருடைய உதவியை நாடுகிற காரியங்களை எல்லாம் பார்க்குறோம் சரிங்களா? அதெல்லாம் இல்லாம செய்துட்டு இருந்தோம்னா அந்த கிருபையின் சாதனத்துல நம்ம மகிழ்ச்சியோடு அதை பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்முடைய ஆத்மீக நிலை எப்படி இருக்குதுங்கிறத அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? அப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோமான்னு கேட்டு பாருங்க. கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்ல ஆண்டவரை துதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் கிறிஸ்துவ ஐக்கியத்துல நம்ம செலவிடுகிறதுலையும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமா, நமக்கு மகிழ்ச்சி வருதா அப்படின்னு கேள்வி. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலை கேள்விக்குறிதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னன்னா, ஒரு மனுஷன் இந்த காரியங்கள்ல எப்படி ஈடுபடுகிறான் அப்படிங்கிறத வைத்து அவன் பரலோகத்தின் பாதையில இருக்கிறானா போயிட்டு இருக்கிறானா அல்லது நரகத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறத அவனே அறிந்து கொள்ளலாம். வேற யாரும் வேண்டியதில்லை, அவனே அறிஞ்சுக்கலாம். இந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துகிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறதா, அது என்னோடு கூட இடைபடுகிறதா, என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குகிறதா, அது என்னை முன்னோக்கி நடக்க செய்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலே அவன் பரலோக பாதையில இருக்கிறானா இல்லை நரகத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறத அந்த மனிதனை அறிந்து கொள்ளலாம். வேற யாரும் அவனுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை, அவனுடைய நடவடிக்கையே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வேதம் இல்லாமல் ஆண்டவருடைய உதவியை கேட்கிற ஜெபம் இல்லாமல் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்து என்ன வேணாலும் செஞ்சு பார்த்தாலும் அங்க அது நடக்காது சரிங்களா? வேதத்துல எத்தனை சொல்லப்படுகிறது. ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் மனமாறுதலை கண்டாரா? இல்லை. அப்ப அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? வேல்யூ கிடையாது இல்லைங்களா? ஏன்னா கடவுள் சொன்ன விதங்கள்ல நடக்காம நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதற்கு அவர் நம்மை போல ஆள் அல்ல இல்லைங்களா? நம்ம போல ஆள் இல்லை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டால் சுத்த கண்ணார் கிருபையுடைய தேவன் இல்லைங்களா? நம்ம எதன் மூலமாகவும் அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஊடாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவர் இடத்துல வந்தோம்னா நம்ம கிருபையை ஆண்டவர் நேசிப்பார் இல்லைங்களா? இல்லைன்னு நேசிப்பார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருபோதும் நம்ம போயிட முடியாது. அவருடைய சிலுவை மரணம் அதோட நம்மளை வீட்டை ஆராய்ந்து பார்த்து
இந்த பாவத்துக்காக தானே ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன்னு மனதார அதை சிந்தித்து பார்த்து பாவ மன்னிப்பை ஆண்டவரிடத்துல பெற்று ஆண்டவர் சொன்ன விதத்துல கீழ்ப்படிவதற்கு ஆண்டவருடைய உதவி நாடி வருகிற பொழுதுதான் ஆண்டவரை மன்னிப்பார். சரிங்களா? அதெல்லாம் செய்யாம நம்ம ஏதேனும் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் அது இம்ப்ரெஸ் ஆவாரா அப்படின்னு கேட்டா இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு அவர் மனிதன் அல்ல. சரிங்களா? அப்ப அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப ஒரு மனுஷன் இந்த காரியத்துல இந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துகிறதுல என்ன விதமாக ஈடுபடுகிறான் அப்படிங்கிறத வச்சு அவன் பரலோக பாதையில போறானா இல்ல நரகத்தின் பாதையில போறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேத வாசிப்பு, ஜெபம், நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் இதெல்லாம் குறையுது பாருங்க. அப்பவே அவன் பாதையை திருப்புறதுக்கு பார்க்கறான், வேறு பாதைக்கு போகிறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாதையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு, இதுல போனாதான் நான் பரிசுத்தமா நடக்க முடியும், இதுல போனாதான் நான் உத்தமமாக ஜீவிக்க முடியும், இதுல போனாதான் என்னுடைய நிலை அப்பட்டமாக கண்ணாடியில பாக்குற மாதிரி பார்க்க முடியும், என்னை திருத்தி கொள்ள முடியும், என் அழுக்குகள்லாம் தெரியும். இப்ப கண்ணாடி தூக்கி அந்த வச்சுட்டு இல்லைங்களா, நம்ம மேல நம்ம கண்ணையும் கட்டி விட்டுட்டு நம்ம மேல பயங்கரமான ஒரு எல்லாம் ஒரு வெள்ளை சட்டையில நிறைய அழுக்குகளை எல்லாம் போட்டு விட்டு அதை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரிங்களா? கண்ணாடி நம்ம முன்னாடி வச்சு கண்ணை கழட்டி விட்டா உடனே நமக்கு அது அசிங்கமா போயிடும். உடனடியா அதை சுத்தம் செய்வதற்கும் அதை பார்த்து அருவருக்கிறதுக்கும் அதை உடனே கலைந்தெறிவதற்கும் நம்ம முயற்சி செய்வோம். சரிங்களா? அப்போ இந்த வேதம்ன்ற கண்ணாடி, அதுக்கு உதவி நாடுறது, அதன் அடிப்படையில் உதவி நாடுற ஜெபம், இதுல எல்லாம் நமக்கு ஆர்வம் இல்லாம அதுல இருந்து பாதையில ஈடுபடுறதுல இருந்து நெகுந்தோம் அப்படின்னு சொன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நாம் தவறான பாதையில் பயணிக்கிறதற்கு முயற்சி செய்கிறோம். இல்லைங்களா? முயற்சி செய்கிறோம். மோட்ச பிரயாணத்துல கிறிஸ்டியான் போன மாதிரி நேர்பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் போது வழி மாறுற மாதிரி. இல்லைங்களா? அப்போ இதை பார்க்குறோம்ல. அப்போ அதைத்தான் நம்ம 5ஆவதா பார்க்குறோம். சரி, கடைசியா ஒரு காரியத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் நம்ம ஆத்மீக நிலையில எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத பரிசோதிச்சு பார்க்கிற ஒரு காரியம். இல்லைங்களா? இப்ப வேதம் சொல்லுகிற பல காரியங்கள்ல இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்ற சத்தியம் மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. இல்லைங்களா? இப்ப 2ஆம் வருகை என்று சொன்னாலே பொதுவா என்ன நினைச்சிடுறது, 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னா என்னது, ஆண்டவரே எப்போ வருவீர் அப்படின்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தமா? வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்துக்கிட்டு, இல்லைங்களா, உபவாசம் போட்டுக்கிட்டு நம்ம வெறுமனே எந்த காரியத்துல ஈடுபடாம ஒரு துறை மாதிரி ஏசு எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பத்தி சொல்றதா? அப்படிதான் பல போதனைகளை நம்ம பார்க்கிறோம். பலர் அப்படி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏசு வருகிறார், ஏசு வருகிறார் அப்படின்னு சொல்றது அப்படி சொல்றாங்க. ஆனா அதை பத்தி அந்த விதத்துல வேதம் நமக்கு சொல்லலை. இயேசு முதல்ல ஏன் வரார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பார். இயேசு கிறிஸ்து ஏன் மறுபடியும் அந்த உலகத்துக்கு வரார்? 2 காரியம் அங்க நடக்குது. ஒண்ணு, பாவிகளை தண்டிக்கிறதுக்கு வராரு. 2வது, தன்னுடைய நித்தியமான நீதியின் ராஜ்யத்துல தன்னுடைய மக்களுடைய ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துறதற்கு அவர் வருகிறார். அதாவது அவர்களை எடுத்து இந்த பூரணமற்ற உலகத்திலிருந்து எடுத்து அவர்களை பரிபூர்ணமாக்கி அவர்களை நித்தியத்துல சேர்த்துவதற்காக அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ ஆயத்தமாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருத்தல் அப்படிங்கிறது வானத்தையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுன்ட்டு அல்ல, ஒரு உண்மையான பொறுப்புள்ள கிறிஸ்துவராக வாழுதல் அப்படிங்கிறது தான் ஆயத்தமாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. நல்லா சொல்றது, உண்மையான பொறுப்புள்ள கிறிஸ்துவர்களாக வாழ்கிறது தான் ஆயத்தமாக இருத்தல் என்று சொல்லி அர்த்தம். இல்லைங்களா? அதாவது நம்முடைய கடமைகளை விட்டு விடாம அவற்றை ஒரு கிறிஸ்துவனாக அவர் வரும்போது அவரை சந்திக்கக்கூடிய நிலையில செய்யறது தான் ஆயத்தமாக இருத்தல் என்று சொல்லி அர்த்தம். இல்லைங்களா? இயேசு வருகிற பொழுது நமக்கு ஓமையில் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, ஒரு வேலைக்காரனிடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு அந்த எஜமான் வெளியிடத்துக்கு போயிட்டு திரும்ப வருகிறார் என்று சொல்லி சொல்றான். ஆனா அந்த மனிதனும் அவன் எப்போ வராருன்னு அவன் தெரியாதனால அவன் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சரிங்களா? வந்து பார்க்கிற பொழுது அவன் மோசமான நிலையில் இருக்கிறதை கண்டு அவனை தண்டிக்கிறாருன்னு பார்க்க. அந்த மாதிரி ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இப்போ உதாரணத்துக்கு
நம்ம வீட்டுக்கு யாரேனும் வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஆயத்தமாக இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னா பொதுவாகவே வீட்டையெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது, வச்சுக்கணும். ஆனாலும் ரொம்ப முக்கியமான ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவர் வருகிறார் என்று சொன்னா நம்ம இன்னும் ஆயத்தம் உடையவர்களாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, இல்லை சாப்பிடாருன்னா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போது வருவார் அப்படின்னு டைம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரா, எங்க வந்துகிட்டு இருக்கிறாரு, எந்த நேரத்துல வருவாரு, எல்லாம் ரெடி ஆகி வச்சுட்டு காத்துட்டு இருப்போம் இல்லையா. நல்லா துணி எல்லாம் போட்டு நல்லா நீட்டா துணி போட்டுக்கிட்டு இல்லைங்களா. டெய்லி அந்த மாதிரி இருக்க மாட்டோம் சில நேரங்கள்ல. ஆனா ஒருவர் வருகிறார் என்று சொன்னா எல்லாத்தையும் தயார் செய்து வைத்து நாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன நம்ம செய்யறோம், ஒரு பொறுப்போடு எல்லா காரியத்தையும் நம்ம செய்து வைத்து விட்டு அந்த அவர் வருகிற பொழுது அவரை வரவேற்கிறதற்கு ஆயத்தமோடு நம்ம இருக்கோம். சரிங்களா. அதுதான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா பார்க்கணும். நம்ம இயேசு வருகிற பொழுது அவரை சந்திக்கக்கூடிய விதத்துல நம்முடைய கடமைகளை எல்லாம் செய்திருக்கிறவர்களாக இருக்கும். சரிங்களா. உதாரணத்துக்கு கிறிஸ்துவன் என்று சொல்லி ஊதாரிகளாக தெரிந்து கொண்டு தன்னுடைய வேலையை ஒழுங்கற்று செய்து கொண்டு கணவன் கணவனாகவும் மனைவி மனைவியாகவும் இல்லாமல் பிள்ளைகளை ஒழுக்கமற்ற வளர்த்தி வேத சத்தியத்தின் கீழாக நடத்தாத, சபையில ஒரு கீழ்ப்படிதலோடு இல்லாமல் இல்லைங்களா, சபைக்கான மதிப்பை கொடுக்காம மரியாதையை கொடுக்காம இந்த சமுதாயத்திலும் சீரழிந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இல்லைங்களா, ஏடா கூடமா எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆனால் நான் கிறிஸ்துவன் என்கிற போர்வையில இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கிற ஒருவர் இல்ல அவர் வரது நமக்கு தெரிஞ்சதுனால மணி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இப்ப எல்லாம் போன் வசதி எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல அதெல்லாம் இருக்காது இல்லைங்களா. என்ன செய்வாங்கன்னா கிளம்பி வந்துடுவாங்க இல்லைங்களா. சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வருதுன்னா நேராக பஸ்ஸு பிடிச்சி வரதெல்லாம் எதுவும் தெரியாது, சொல்ல முடியாது. வாழைப்பழத்தை இதெல்லாம் தூக்கிட்டு திடீர்னு வந்து நிற்பாங்க சரிங்களா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. அப்படி இருக்கிற காலத்துல என்ன நடக்கும், நம்ம ஆட்டி எங்கேயாவது படுத்து கிடக்குறான்னு வச்சு நம்ம எதிர்பார்த்து இருக்கிற ஒரு மனிதர் திடீர்னு வராங்கன்னு வச்சு வீட்டில் வந்து அலங்கோலமா கடந்து தட்டு ஒரு பக்கம் கடந்து அது சோறு ஒரு சட்டி ஒரு பக்கம் சாப்பாடு சட்டி ஒரு பக்கம் சிந்தி கிடந்து நாச கொடுமையா உள்ள நாத்தம் குடலை கொடுங்குற மாதிரி படுத்து கிடந்தா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், பார்க்க உள்ள வர தோணுமா, வரவே முடியாது சரிங்களா. ஒரு முறை ஊர்ல ஒருத்தருக்கு இன்னொருவருக்கு பத்திரிகை வைப்பதற்காக நான் கூட போயிருந்தேன். அப்போ ஒரு சபை இல்லைங்களா, சிஎஸ்ஐ அது அவங்க அந்த பிரிவை சார்ந்தவர் இல்லைங்களா, அதுல வேலை செய்யற ஒரு மனிதர் இல்லைங்களா, அந்த சர்ச்செல்லாம் பராமரிக்கிறவரை ஒரு வீட்டுக்கு பத்திரிகை கொடுப்பதற்காக என்னை கூட்டிட்டு போறாரு. பார்த்த உடனேயே திடீர்னு எழுந்து உக்காந்து அவர் படுத்து கிடந்தவர் வேகமா உட்காந்து எந்திரிச்சு வாங்க வாங்கன்னு ஒரு சேரை தூக்கி அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஒரு மூளையில போட்டு எல்லாம் அழுத்து அந்த சேரை கொண்டாந்து போட்டு உக்காருங்கன்னு சொல்லி உக்காந்த உள்ள போகும்போதே முடியாம இருந்தது. உக்காந்த உடனே அவ்வளவு நாத்தம் உள்ளேயே என்னால இருக்க முடியல. ஏதா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா, அப்படி இருந்தது. அது ரொம்ப மோசமா இருக்கும். அவர் ஒரு தண்ணி கொண்டாந்து ஒரு சொம்புல கொடுக்குறாரு, குடிங்கன்னு. ஏற்கனவே உள்ள அப்படி என்னமோ எலி செத்து போன மாதிரி பயங்கரமான நாத்தம் வேற, என்னன்னு தெரியல, அழுக்கு தண்ணி. அது என்ன நாத்தம்னே கண்டுபிடிக்கல. தண்ணி குடிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு அப்படியே சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டா. நான் இவர் கூட வந்தவரை கூட்டு சொன்னேன், எங்க இப்படி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அவர் வெளியவே கொடுத்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேகமா பத்திரிக்கை கொடுத்துட்டு ஓடியாந்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு நிலையில இருக்கிற வீட்டுக்குள்ள போக முடியுமா? ஆயத்தம் அப்படின்றது நம்ம இதை வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு நினைச்சிடக்கூடாது. இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்த வாழ்க்கைய கிறிஸ்துவனா உண்மையா வாழணும்னு சொல்றாரு. அவர் வரும்போது வருவார் சரிங்களா. ஆனா வரும்போது அவர் வருகிற பொழுது நான் அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமா இருப்பது என்பது, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என்னுடைய கடமை பொறுப்புகளை எல்லாம் செவ்வனே செய்து நான் ஆயத்தம் உடையவனாக
அவரை வரவேற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதான் ஆயத்தமா இருக்கிறது இல்லைங்களா? இப்ப நம்ம ஆவிக்குரிய நிலையில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்குமா? திடீர்னு ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அது எப்படி இருக்குன்னு பாரு. அதுதான் 10 கன்னிகைகளையும் சொல்றாரு. ஆயத்தம் இல்லாததுன்னா என்ன? புத்தியுள்ள கன்னிகைகள் விளக்கையும் வைத்திருந்தாங்க, எண்ணெயும் வச்சு எல்லாம் ரெடியில ஆயத்தமா இருந்தாங்க. விளக்குல எண்ணெய் தீர்ந்ததுன்னா எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஆயத்தம். இவர்கள் எண்ணெய் ஊற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு வச்சிருந்தாங்க. ஆனா ஸ்டாக் எண்ணெய் இல்லை இல்லைங்களா? இயேசு வருகிறார் அப்படின்னு மணவாளன் வருகிறார்னு கேள்விப்பட்டா எல்லாம் எந்திரிச்சு புறப்படுறதுக்கு பாக்குறாங்க. இந்த விளக்கு அமையிற மாதிரி இருக்குது. போய் இன்னொருத்தவங்க புத்தி உள்ள கன்னிகிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு எனக்கு பத்தாதபடிக்கு நீங்க கடைக்காரர் இடத்துல போய் வாங்கிக்கிங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆண்டு போயிட்டார். இது எதை காட்டுதுன்னா, கடமை பொறுப்புகளை எல்லாம் செய்து உத்தமமாக ஒரு கிறிஸ்துவனாக நம்ம வாழ வேண்டிய காரியத்தை அது சொல்லுங்களா? அந்த விதத்துல நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி. இந்த 6 கேள்விகளையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம ஆவிக்குரிய நிலையில் எங்க இருக்கிறோம், ஆத்மீக நிலையில் நாம் எங்கு இருக்கிறோம், நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு நம்ம செஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, இதுல இருந்து ஒரு 3 பயன்பாடுகளை சுருக்கமா பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, விழித்தெழுந்திருங்கள் என்று சொல்லி பார்க்க. விழித்தெழுந்திருங்கள் அதாவது இன்னும் ரட்சிக்கப்படாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபையில அங்கத்துவராகி வராது இருக்கிறவங்க நினைச்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாதவங்க ஆத்மீக காரியங்களை அறியாம தூங்கிட்டு இருக்காதீங்க, விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு பெரிய விமானத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த விமானம் இப்பொழுது அது செயலிழந்து அது கீழே விழ போகுது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டு, இல்லைங்களா, ஒரு பேராசூட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பிடித்து கொண்டு குதிங்கன்னு சொன்னா இப்போ எந்த அளவுக்கு வேகத்தோடு, எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு, எந்த அளவுக்கு தீவிரத்தோடு அதை பயன்படுத்தி தப்பிக்கொள்ள பார்த்தீர்களோ அந்த மாதிரி தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்களா. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க. நம்முடைய கால அளவு எவ்வளவுன்னு தெரியாது, எவ்வளவு நாள் தூங்குறதுன்றது தெரியாது. இங்கே விழிச்சுக்கங்க. ஏன்னா நமக்கு ஆண்டவர் பல தருணங்களை கொடுக்கிறார். அப்படி ஒரு தருணமாக இதுவும் இருக்கு. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லும் போது அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தை தான். ஆனாலும் அந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்கெல்லாம் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்னு சொல்றாரு. அதோடு யோவான் 6:37 சொல்லும் போது என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. இப்போ நீங்க ஆண்டவரத்துல அவரை உடனடியா கூப்பிடுறதுக்கு பாருங்க. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கணும், தொடர்ந்து இந்த ரட்சிப்புக்கு அடையாளமான காரியங்களை நான் பெற்று ஞானஸ்தானம் பெற்று அங்கத்தவனாகி நான் தொடர்ந்து வாழ வேண்டும் உமக்குள்ளாகன்றத தெரிஞ்சு. அதை செய்யாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம் இல்லைங்களா? ரசிக்கப்பட்டிருந்தா அடுத்த காரியங்களுக்கு போறது இல்லைங்களா? அதை நினைச்சு பாருங்க, கர்த்தர் நடத்துவார் இல்லைங்களா? அப்படியே இருந்துடக்கூடாது. வாழ்க்கை விழித்துக் கொள்வதற்கு பார்க்கணும் இல்லைங்களா? சரி, 2வது இதில் நம்ம பார்க்கறது என்னன்னா, சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் இல்லாமை என்று சொல்லி பார்க்கணும். சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் இல்லாமை இது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டோம், சந்தோஷம் சமாதானம் ஆறுதலும் நம்ம இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்படி நம்ம இல்லைன்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நீங்களாம் ஒன்று செய்யலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில அதிக முயற்சி எதுவும் செய்யாம கொஞ்சம் விசுவாசத்தோடு திருப்தி பட்டுக்கிட்டு இல்லைங்களா, கொஞ்சம் மனம் திரும்புதல், கொஞ்சம் பரிசுத்தம் இல்லைங்களா, அதோட இருந்துகிட்டு வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவர்களாக வாழ ஆர்வமற்றவர்களாக இருக்கலாம். விசுவாசிக்கிற போதும் அப்பப்பா சின்னதா ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்கறது இல்லை, இந்த மாதிரிலாம் செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவராக வாழாம இருக்கலாம், அதுக்கு ஆர்வமற்றவர்களாக இருக்கலாம்.
அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்கள் ஒருபோதும் ஒரு சந்தோஷம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்று சொல்லி இருக்க முடியாது இல்லைங்களா? வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவராக வாழ்றதுக்கு நீங்க ஆர்வமற்றவங்களா இருந்தீங்கன்னா அப்ப சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த நிலையை மாற்றிக்கொள்ளாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் இருக்காது. வேதத்தை அதிகமா வாசிக்கணும், ஜபத்துல இருக்கணும், ஆர்வமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்த 6 பாயிண்ட் பார்க்கணும். அதெல்லாம் செய்து நாளுக்கு நாள் வளர வளரதான் இந்த சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதல் எல்லாம் உண்டாகும். இல்லைங்களா? இல்லைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, அதாவது அவர் காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போவதற்கு முன்பதாக அந்த மேல் வீட்டு அறையில சீசர்களோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுது சீசர்களுடைய மனநிலை என்ன விதமான சமாதானமும் சந்தோஷம் ஆறுதலற்ற நிலையில் இருந்ததோ அந்த விதமான நிலையில தான் இருக்கும். இல்லைங்களா? எதுவும் இருக்காது. இல்லைங்களா? அப்படி இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு கடவுளை குறிச்சுதான காரியங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆறுதலோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லைன்னு சொல்லி பார்க்க, அந்த விதத்துல ஒரு சோகமுகத்தோடு இருந்தார்கள் சொல்லி பார்க்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இல்லைங்களா? இன்றைக்கே மாறுறதுக்கு பார்க்கணும். அந்த காரியத்திலிருந்து வரணும். கொஞ்சம் விசுவாசம் பத்தாது, இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளர்ச்சி அடையணும். நம்ம இன்னும் அதிகமாக மனம் திரும்ப வேண்டும். சரிங்களா? இன்னும் அதிகமாக பரிசுத்த வாழ்க்கை வாழணுன்றதுல ஆர்வம் உடையவர்களாக முன்னேறணும்னு சொல்லி அப்பதான் சந்தோஷம் சமாதானம்லாம் அடைய முடியும். சரிங்களா? ஒரு பெரிய லெவல்ல அதிகமாக கடவுளுக்குள்ள இருக்க முடியும். சரிங்களா? இப்போ முழு மனதோடு கிறிஸ்துவ தேடுங்க, கிறிஸ்துவத்துல கிட்டி சேருங்க, அவரில் நிலைத்திருங்க, அவரை பற்றிக்குங்க. அப்பத்தான் அந்த சந்தோஷம் சமாதானம் ஆறுதலை எல்லாம் அடைய முடியும். இப்போ நம்ம முழு மனதோடு கிறிஸ்துவை தேட வேண்டும். சரிங்களா? கிறிஸ்துவத்துல கிட்ட சேரணும், அவரில் நிலைச்சிருக்கணும், அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத இருக்கும். அப்ப நம்ம சந்தோஷத்தை சமாதானத்தையும் ஆறுதலையும் நாம் அடைய முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா சந்தோஷம் சமாதானம் ஆறுதல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. வேதனையும் துக்கமாக தான் இருப்போம். ஏன்னா கடவுளுக்குரிய காரியங்கள் எதுலையுமே இல்லையே. ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, பேச்சு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்துல வளரப்படலை. அப்படிலாம் இல்லாத பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம இதுல பாக்குறது, கிறிஸ்துவலாக இருந்தும் கூட சந்தோஷம் சமாதானம் ஆறுதல்லாம் இல்லாம இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு காலகட்டத்துல அது கேள்விக்குறியாகவும் கூட வந்துடும். இல்லைங்களா? அதனால ரொம்ப கவனமா இருந்து ஆண்டவர் முழுமனதோடு தேடுறதுக்கும், ஆண்டவர் கிட்டி சேருவதற்கும், அவரில் நிலைத்திருக்கிறதுக்கும், அவரை பற்றி பிடித்து கொள்வதற்கும் கவனமாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். கற்று நமக்கு உதவி செய்வார். இல்லைங்களா? சரி, கடைசியா ஒரு பயன்பாடு பார்த்து முடிக்கலாம். கடைசியா நம்ம பார்க்கறது பயமும் சந்தேகமும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம், நம்முடைய பலவீனம் பாவம் இல்லைங்களா? அதனால பயமும் சந்தேகமும் நிறைந்து நம்ம காணப்படுறோமான்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இல்லைங்களா? ரசிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க, ஒரு பலவீனம் பாவம் இதனால பயமும் சந்தேகமும் நிறைந்து காணப்படுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. ஐயோ நம்ம விட்டுருக்குமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே, ஒரு நேரம் செய்தியெல்லாம் கேட்டு. இல்லைங்களா? அப்படி சிந்திக்கிறீங்களா அப்படின்னா வேதம் சொல்ற ஒரு வார்த்தையை கவனிச்சு பார்ப்போம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரிங்களா? இந்த வார்த்தையை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன சொல்றாருங்க? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று சொல்லி சொல்றார். பலவீனமான விசுவாசம் அப்படிங்கிறது விசுவாசமே இல்லாமல் இருப்பதை விட மேலானது. இல்லைங்களா? உலகத்துல விசுவாசமே இல்லாமல் வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பலவீனமான விசுவாசம் பரவாயில்ல. இல்லைங்களா? அதனால இப்படி இருக்குதேன்னு சொல்லி ஒரு பயமும் சந்தேகத்தோட வாழ வேண்டியதில்லை. அதுல இருந்து நம்ம எப்படி வளரணும் அப்படின்னு தான் சிந்திக்கணும். சத்தியம் கேட்டு ஐயோ இப்படி இருக்குதே, ஆமா என்ன ஆகுமோ அப்படின்னு இல்லை. அதெல்லாம் வச்சுட்டு இயேசுவை இருக பிடிச்சிக்கணும். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார்.
இல்லைங்களா? மங்கு எரியிற திரிய அணைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அமைஞ்சு போற மாதிரி இருக்க திரிய அமைச்ச மாட்டார். இல்ல? இப்ப பலவீனமான விசுவாசங்கிறது விசுவாசமே இல்லாமல் இருக்கிறத விட மேலானது. இல்லைங்களா? விசுவாசமே இல்லாம இருக்கலாம். அது இந்த பலவீனமான விசுவாசம் எனக்கு இருக்குது. நான் தொடர்ந்து பலப்பட்டு வளர்றதுக்கு கடவுள் உதவி செய்வார்னு அவருடைய கிருபையை இருக பிடிச்சுக்கணும். பயமும் சந்தேகத்துல இருக்க வேண்டியதில்லை. இல்லைங்களா? ஆண்டவர் நமக்கு உதவுறதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க பண்றார். இல்லைங்களா? அதனால பயந்து சந்தேகப்பட்டு நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம மேல வளரும். இல்லைங்களா? எந்த நிலையில் இருக்கிறோமோ அதுல இருந்து வளர வேண்டியது அவசியம் சொல்லிப்பாங்க. அதாவது செத்த மரத்தை விட ஒரு உயிரோடு இருக்கிற அந்த சின்ன விதை மேலானதுன்னு பார்க்க. பெரிய மரம் கீழே சாஞ்சு போய் கிடக்குது. அதுக்கு ஒரு உயிரோடு இருக்கிற அந்த விதை அதை போட்டால் முளைக்கும். இந்த எத்து போன மரம் என்ன பண்ணாது? முளைக்காது. அது மாதிரி பலவீனமான விசுவாசமே இல்லாததை விட மேலானது தான். இல்லைங்களா? அதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நோக்கி பார்க்க கற்றுக்கணும். உங்களை குறைவா நோக்கி பார்க்க கற்றுக்கணும். நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு நம்ம பார்த்தாலும் கூட அதை பார்த்து அங்கேயே தங்கிவிடாதபடிக்கு, ஐயோ நான் ஜெப வாழ்க்கையில சரியா இல்லை, வேதம் படிக்கிறதுல சரியா இல்லை, புத்தக வாசிப்புல இன்னும் நான் வளரல, இல்லை குடும்ப வாழ்க்கையிலையும் கூட நான் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன், நான் வளர முடியல, சபை வாழ்க்கையிலையும் நான் உத்தமமா இருக்கேன்னு சொல்ற சில விஷயங்களை முடியல, இப்படியெல்லாம் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி உங்களையே மட்டும் பார்க்கறதுக்கு கத்துக்காதீங்க. அதுல இருந்து மாற்றி உங்களை சரியான பாதையில நடத்துகிற இயேசுவை நோக்கி பார்க்கறதுக்கு கத்துக்க. நம்மளையே எப்ப பார்த்தாலும் ஐயோ நம்மளால முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இயேசுவை அதிகமாக நோக்கி பார்க்க கத்துக்க. அப்படி இல்லாத இருந்தா ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுக்க மாட்டார். சரிங்களா? நம்ம திருந்துவதற்கும் நம்ம முன்னேறுவதற்கான வார்த்தைகளை அவர் அனுப்ப மாட்டார். அப்போ அப்படி அனுப்புவதற்கு காரணம் என்னன்னா, நாம் அப்படியே அதையினால் குத்தப்பட்டு அப்படியே நம்ம அழிந்து போகணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையெல்லாம் அனுப்பி நீங்க பரிசுத்தமா வாழ்றீங்களா அப்படின்னு கேட்கறதோ, ஆத்மீக காரியத்தை சிந்திச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கறதோ, சும்மா கேட்டு அப்படியே அவர்களை நடுத்தெருவில் விட்டு விட்டு போறதுக்காக ஆண்டவர் அதை செய்யறதில்ல. அவனுடைய நிலையை அவனுக்கு காட்டி அந்த நிலையிலிருந்து நீ மேல வரணும் அப்படின்னு சொன்னா என்னை நோக்கி பாரு அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. உன்னையே நீ நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா நீ ஒரு அடியோட நகர மாட்ட. இன்னும் பலவீனத்தின் மேல் பலவீனம், பலவீனத்தின் மேல் பலவீனம். நட முடியாது, இது செய்ய முடியல, நான் அவங்க மாதிரி இல்லை, இவங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி குறைக்கு மேல குறையா போய் பாதாள குழிக்கு போற மாதிரி ஆயிடும். இல்லைங்களா? அந்த மாதிரி சிந்தனை போய் இதெல்லாம் காட்டுறதுக்கு இதெல்லாம் உன்னுடைய நிலைமை. என்னை நோக்கிப்பார், என்னை அதிகமா நோக்கிப்பார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, இதெல்லாம் நீ செய்கிற பொழுது நான் உன்னை அந்த பாதையில நடத்துவேன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? அதுக்குத்தான் நம்ம இதை பார்க்கறோம். அப்ப பயமும் சந்தேகமும் நமக்கு நம்முடைய பலவீனத்தையும் பாவத்தையும் பார்த்து அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இயேசுவை இறுகப்படுத்திக் கொள்றதுக்கு கத்துக்கணும். இல்லைங்களா? நம்ம அதை செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார். இல்லைங்களா? ஆகவே இந்த காரியங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். 6 காரியங்களை நம்ம இதுல பார்த்து, இல்லைங்களா, 3 பயன்பாடுகளை நம்ம இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். இல்லைங்களா? இந்த 6 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு பார்க்க வேண்டியது, அடிக்கடி சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நம்முடைய ஆத்மீக நிலையை பற்றி நாம சிந்திக்கிறது உண்டா எப்பயாவது அப்படின்னு சிந்திச்சு பார்க்க. இல்லைங்களா? அதோடு சிந்திக்கிறதோடு மட்டும் நிற்கக்கூடாது, நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம மறக்கக்கூடாது. அதோடு கூட வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகள்ல நம்ம திருப்திப்படுவதில், அதாவது மனசாட்சியை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? 3வது, இல்லைங்களா, வெளிப்பிரகாரமான காரியங்கள்ல நம்ம திருப்தி அடையக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். 4வது பரிசுத்த வாழ்க்கை. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனமாற்றத்தினுடைய விளைவு பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்குறோம். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5வது கிருபையின் சாதனங்கள்ல மகிழ்ச்சி, அதை பயன்படுத்துறதுல நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதான்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். இல்லைங்களா? அப்போ அதை பயன்படுத்துறதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பரலோக பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா, நரகத்தின் பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா, நம்ம நாமே அழிச்சுக்கலாம். இல்லைங்களா? அதோடு கூட இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஆயத்தமா இருத்தல் அப்படிங்கிறது நம்முடைய கடமை பொருட்கள்லாம் செவனை செய்து வைத்து இயேசுனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இல்லைங்களா? அப்படி சந்திக்கக்கூடிய நிலையில அதை செய்து கொண்டு இருக்கேன். இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இல்லைங்களா? இதுல இருந்து 3 பயன்பாடுகள் பார்த்து இல்லைங்களா? ரசிக்கப்படாதவங்க,
அதிலிருந்து விழித்தெறிந்து அந்த ஆபத்தை உணர்ந்தவர்களாக சொன்னா ஒரு விமானம் மோத போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு செயல்படுவாங்களோ அந்த விதத்துல இயேசு விசுவாசித்து மனம் திரும்பி ஒரு காரியத்தில் முன்னேறுங்க கர்த்தர் நடத்துவார். அதோடு கூட 2வது சமாதானம், சந்தோஷம், ஆறுதலும் இல்லாது இருக்கிறவங்க சரிங்களா? அது ஏன் இல்லாது இருக்குதுங்கிறத சிந்திச்சு பார்த்து நம்ம வெறுமனே கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் மனம் திரும்புதல், கொஞ்சம் பரிசுத்த வாழ்க்கை அப்படி இருந்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ ஆர்வமற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டு பார்த்து அதிலிருந்து வளர்றதுக்கு கற்றுக்குங்க. அதுல இருந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கற்றுக்குங்க. கிறிஸ்துவை முழு மனதோடு தேடுங்க. கிறிஸ்துவத்துல கிட்டே வாங்க. அவர்ல நிலைத்திருங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. அப்பொழுது அங்க சந்தோஷ, சமாதானம், ஆறுதலைலாம் நம்ம அடைய முடியும். கடைசியா நம்ம பார்த்தோம் பயமும் சந்தேகமும் இல்லைங்களா? நம்முடைய பலவீனத்தையும் பாவத்தையும் பார்த்து நம்ம பயமும் சந்தேகம் கொள்ள வேண்டியது இல்லை இல்லைங்களா? அப்படி சந்தேகத்தோட வாழணும்னு இல்லை. ஏன்னா நெறிந்த நான்கு புரியாமல் மங்கிய தெரிய அணையாமலும் அவர் இருப்பார்னு சொன்ன அந்த தெய்வன் நம்மளுடைய அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அதிகப்படுத்துறதற்கு அவர் போதுமானவர். ஆகவே நம்மையே நம்ம நோக்கி பார்க்கறத குறைச்சிக்கிட்டு நம்மளை நோக்கி பார்க்கறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவரை பிடிச்சு கொள்றதுக்காக தான் நம்ம பார்க்கணும். நம்மையே நோக்கி பார்த்து தரைமட்டமா போய் இல்லாமல் போறதுக்கு பார்க்கறது இல்லை. நம்மை நோக்கி பார்த்து நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு நம்மை நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரையே பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த காரியத்துக்காக நம்ம அவரை பார்க்க வேண்டும். அந்த விதத்துல நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய நிலையில நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்து சிந்தித்து முன்னேறி நடக்கிறவர்களாக நம்ம இருப்போம். கடவுள் நமக்கு அப்படி உதவட்டும். சரிங்களா?